அக்டோபர் 26, 1932 இன்றைய பாகிஸ்தான் அன்றைய ஒன்றுபட்ட இந்தியாவில் இருந்த பஞ்சாப் மாகாணத்தின் கார் என்ற சின்னஞ்சிறிய கிராமத்தில் குர்முக் சிங் அம்ரித் கவுர் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் மன்மோகன் சிங். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த பல லட்சக்கணக்கான குடும்பங்களில் மன்மோகனின் குடும்பமும் ஒன்று. இளம் வயதிலேயே தாயை இழந்துவிட பாட்டியின் அரவணைப்பிலும் உறவினர்களின் இல்லத்திலேயும் சிறு வயதை கழித்தார் மன்மோகன் சிங். 1948 ஆண்டு பள்ளி படிப்பை முடித்த மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் இளங்கலையும் முதுகலையும் முடித்தார். முதல் வகுப்பு மாணவனாக தேறிய சிங்கிற்கு உத்தர் சாந்த் கபூர் பதக்கத்தை வழங்கி கௌரவித்தது பஞ்சாப் பல்கலைக்கழகம். அவருடைய சிறந்த படிப்பாற்றல் அவரை பஞ்சாபில் இருந்து இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து சென்றது. சிறந்த மாணவனாக விளங்கிய மன்மோகன் சிங்கிற்கு கௌரவமிக்க ஆடம் ஸ்மித் பரிசை வழங்கி கௌரவித்தது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். 1957-59 வரை பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் மூத்த விரிவுரையாளராக பணியாற்றிய அவர் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற 1962 ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சென்றார். முனைவர் பட்ட ஆய்விற்காக அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்தியாவின் ஏற்றுமதி போக்கு மற்றும் தன்னிறைவான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். இந்தியாவின் வர்த்தக கொள்கைகளை விரிவாக அலசிய இந்த ஆய்வு 1964 ஆண்டு புத்தகமாய் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. முனைவர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பிய மன்மோகன் சிங் சில காலம் ஐக்கிய நாடுகளின் வர்த்தக பிரிவிலும் டெல்லி பொருளாதார பள்ளியில் பேராசிரியராகவும் பணியாற்றினார். பொருளாதாரத்தில் கெட்டிக்காரரான மன்மோகன் சிங்கை தேடி 1971 ஆண்டு அரசு வேலையும் வந்தது. வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்ட அவர் அடுத்த ஆண்டே மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் நியமனம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து 1976 முதல் 1991 ஆண்டு வரை திட்டக்குழுவின் துணைத் தலைவர், இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என தான் வகித்த பதவிகளில் எல்லாம் தனிமுத்திரை பதித்தார் மன்மோகன் சிங். இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், ராஜீவ் காந்தி, விபி சிங், சந்திரசேகர் என பல பிரதமர்களின் கீழ் வேலை செய்தாலும் எந்த கட்சியையும் சாராதவராக பணியாற்றினார் மன்மோகன் சிங். அவரின் இந்த அணுகுமுறை அனைத்து கட்சி அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள் என அனைவரிடமும் நற்பெயரை பெற்றுக் கொடுத்தது. இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய பேரழிவின் விளிம்பில் இருந்த காலகட்டம் அது. பொருளாதார மந்தநிலை, சோவியத் யூனியனின் வீழ்ச்சி, வளைகுடா போர் ஆகியவற்றின் காரணமாக அந்நிய செலாவணி இருப்பு படு பாதாளத்திற்கு சென்றது. இத்தகைய அசாதாரண காலகட்டத்தில் 1991 ஆண்டு பெரும்பான்மை பலமில்லாமல் ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் கட்சி. ராஜீவ் காந்தியின் மரணத்தை தொடர்ந்து பிரதமர் பதவிக்கான போட்டியிலேயே இல்லாத PV நரசிம்மராவ் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். யாரும் எதிர்பார்க்காத வகையில் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இந்தியாவை மீட்பதற்கான சரியான நபர் இவர்தான் என நிதியமைச்சராக மன்மோகன் சிங்கை தேர்ந்தெடுத்தார் நரசிம்மராவ். அவருடைய இந்த முடிவு கட்சியின் சீனியர்களிடையே பெரும் அதிருப்தியை கொடுத்தது. ஆனால் நரசிம்மராவ் இதையெல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளவில்லை. பதவியேற்ற கையோடு சில வாரங்களிலேயே தான் தயாரித்த பட்ஜெட்டை நரசிம்மராவிடம் காண்பித்தார் மன்மோகன் சிங். அதை நரசிம்மராவ் நிராகரித்ததோடு இது போன்ற ஒன்றுதான் எனக்கு தேவை என்றால் நான் ஏன் உங்களை தேர்வு செய்திருக்க போகிறேன் என கடுமையாக எச்சரித்த சம்பவங்களும் அப்போது அரங்கேறின. ஆனால் அந்த பட்ஜெட் தான் நவீன இந்தியாவை உருவாக்கப் போகிறது என அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். 1991 ஜூலை 24 ஒரு சிந்தனைக்கான நேரம் வந்துவிட்டதென்றால் உலகின் எந்த ஒரு சக்தியாலும் அதை தடுக்க முடியாது என